ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 26 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து பிரீத்தியோட ரூமுக்கு வராங்க. அப்போ பிரீத்தி யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி, சார் நானே எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வாங்கின கடனை வந்து நான் கூட திருப்பி தந்துட்டேன். எனக்கு 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுறது எல்லாத்தையுமே பொன்னி கேட்குறாங்க. அப்புறமா பொன்னி அப்படியே குழப்பத்திலே திரும்பி போகும்போது பிரீத்தி வந்து யார்ட்டையுமே பேசவே இல்லை. சும்மா தான் மொபைல் வச்சு பேசிட்டு இருக்காங்க. பொன்னி அப்படி போறாங்கன்னு தெரிஞ்சோடனே, பொன்னி என்ன என் ரூமுக்கு நீங்க சும்மாலாம் வரமாட்டீங்கல்ல, உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னோடனே, இப்போ பொன்னி தயங்கி தயங்கி சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்ததை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். அங்க வந்து உங்களையும் உங்க அம்மா அப்பாவையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொன்னி இப்படி சொல்றீங்க? நானே எங்க அம்மா அப்பாவை காணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப கூட அவங்க ஒருத்தங்க தான் போன்ல கேட்டாங்க. அவங்க கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப எங்க அம்மா அப்பாவை மட்டும் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நானே சந்தோஷத்துல குதிச்சு ஓடி போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி இருப்பேன். ஆனா நீங்க என்னையும் சேர்த்து பார்த்தேன்னு சொல்றீங்களே சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப பாவமா பேசுறாங்க. அப்ப பொண்ணு, இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஏதோ குழப்பத்துல கேட்டேன் போல. ஆனா நான் உங்கள தான் பார்த்தேன்னு சொல்லி பொன்னிய அடிச்சு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க வெளியில. இப்ப சக்தி கிட்ட வந்து அப்படியே குழப்பத்திலே இருக்காங்க. சக்தி அங்க வந்து மாடியில அவர் ஹால்ல உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. குழப்பத்திலே போய் பொன்னி வந்து அப்படியே போய் சக்தி கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன்ல, அங்க அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி பின்னாடியே வந்து எங்க அம்மா அப்பாவையும் என்னையும் பார்த்தாங்களான்னோடனே, என்னது உங்க அம்மா அப்பாவை பார்த்தாங்களான்னோடனே, ஆமா பொன்னி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னோடனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தானே நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்க. நான் அது இல்லைன்னு சொல்லிவிட்ட பிறகும் நீங்க அது நான் தான் சொல்லிட்டு மறுபடியும் அதை தானே சக்தி கிட்ட சொல்ல வந்தீங்கன்னொடனே, இப்போ பொன்னிக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. இவங்க இந்த மாரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பொன்னி வேற குழப்பத்திலே நிக்கிறாங்க. அப்போ உடனே சக்தி என்ன சொல்றாருன்னா, "நீ என்ன பொன்னி, அவளே அவங்க அம்மா, அப்பா கிடைச்சா சந்தோஷப்பட மாட்டாளா? உன் பிரம்மையா இருக்கும். நீ போ 2 பேருமே போய் தூங்குங்கன்னு" சொல்லிட்டு 2 பேருக்கும் குட் நைட் சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. பொன்னி குழப்பத்திலே போறாங்க. பிரீத்தி அவங்க ரூம் வாசல்ல நின்னு பொன்னிய திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும்போது பொன்னி சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. பிரீத்தி மட்டும் அப்படி ஏதோ யோசனையிலே இருக்கும்போது எல்லாரும் கூப்பிடுறாங்க. பிரீத்திய. அப்போ ஜெயா வேற, "பிரீத்தி, பிரீத்தி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல" அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ பொன்னிக்கு ஹாஸ்பிட்டல்ல அவங்க 3 பேரையும் பார்த்த அந்த சீன் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதுக்குள்ள கார்த்திக் வராரு. வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, "நீங்க வந்து ரொம்ப ஹோம்லியா இருக்கிறீங்கல்ல. நீங்க நேத்து சாமிக்கு பூ வாங்கும்போது, ஏன் நீங்க உங்களுக்கு பூ வாங்கல? நீங்களும் கொஞ்சம் பூ வாங்கி வச்சீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. சிம்பிளா இருப்பீங்க. நீங்க வந்து இப்படி மலுப்புறதெல்லாம் பார்த்தா நீங்களா பூ வாங்கி வைக்க மாட்டீங்கன்னு தெரியுது. நான் எங்கேயாவது போனேன்னா, நான் ஒரு பூக்கடையா பார்த்து உங்களுக்கு பூ வாங்கி தரேன்" அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்க போறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க ரிசப்ஷன்ல போய் கேட்க சொல்றாங்க. ரிசப்ஷன்ல வந்து வைத்தியலிங்கம் அப்படின்னு பேர்ல இங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இப்போ பிரீத்தியோட அம்மா வந்து பொன்னிய பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்கிறாங்க. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பேர செக் பண்ணிட்டு வராங்க. கரெக்ட்டா அங்க வைத்தியலிங்கம்னு பேர் இருக்குது. ஆனா பொன்னிக்கிட்ட இல்ல அப்படின்னா யாரும் இல்லன்னோனே, அப்ப விஜயான்னு பேர்ல இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, சக்தி வந்து பொன்னிக்காக பூ வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அப்ப என் கையெல்லாம் மாவா இருக்கு. நான் எப்படி வைக்க முடியும்னோனே, இப்ப வந்து சக்தி வந்து பொன்னிக்கு வச்சு விடுறாரு. அத பார்த்து பொன்னி செமையா ஹாப்பி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்